துலாம் ராசி ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணலாம்? ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலவரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கிரக நிலவரங்கள் இருக்கிற இடத்த வச்சு எப்படி சப்போர்ட் பண்ணும்? உங்களுக்கு தொழில், வேலை வாய்ப்பு, படிப்பு, திருமண வாழ்க்கை, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்? ஏன்னா இருக்கிற இடத்த வச்சு தான். அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும். யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல ஒரு நிலைமையில் இருந்தாலே சிறப்பு. யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா துளாராசிக்கு சனி பகவான், அது இல்லாத சுக்கிர பகவான், அவர் அஷ்டமாதிபதியாக வரார். இன்னொன்று புதன். இந்த 3 கிரகங்கள் யோகத்தை கன்ஃபார்மாக கொடுத்துரும். இந்த யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் மறையாமல் இருக்கணும். இப்போ புதன் சுக்கிரனோட 10ஆம் இடத்துல இருக்கிறார், அதாவது கடகராசியில். இது நல்லது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா யோகம் செய்யக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் துளாராசிக்கு. மற்றபடி சனி பகவானை முழுமையாக பார்க்கணும். சனி 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரோ அது சார்ந்து தான் பலன்களை கோச்சார ரீதியாக கொடுப்பார். இப்போ படிப்பு ரீதியாக எப்படி இருக்கும்? படிக்கிற காலகட்டத்திலேருந்து படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம், தொழில் அப்படி பார்ப்போம். படிக்கிற காலகட்டத்தில் உங்களுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? மனநிலை எப்படி இருக்கும்? மனநிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை வச்சு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியார் வக்ரமாக இருக்கிறார். ஒரு சில தடுமாற்றங்களை இந்த மாதத்தில் கொடுக்கும். படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மேல் படிப்புக்காக, இதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் தடையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதுவும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, படிப்பு பரவாயில்ல, இப்போ நான் படிச்சுட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும். உங்களுக்கு தசா புத்தி கூட சரியில்லை, கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா கூட அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு துளாராசியில். என்னென்னா ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் மறையக்கூடாது. அது வேலை வாய்ப்பு அப்படின்னு தேடி போனீங்கன்னா மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில தடைகள் உண்டு. வருமான பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரலாம். மற்றபடி படிக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்போ வேலை தேடுறீங்க, துளாராசிக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுக்கெல்லாம் இது வரைக்கும் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் போயிருக்காங்க. டக்குன்னு போன மாதம்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க. உடனே வேலை கிடச்சி போயிருக்காங்க. இல்லை ஒரு 2 மாதம் கழித்து வர சொல்லியிருக்காங்க. இதுமாரி அவங்க வேலை கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த வேலையில் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க. இப்போதைக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் வெளிநாடு சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு. இப்போ இங்கேருந்தே வேலை தேடுறீங்க, புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் வராது. எனக்கு தெரிஞ்சு தசாபுத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா சிறப்பு. ஏன்னா குருவோடைய பார்வை ராசிக்கு இருக்குது, 5ஆம் பார்வை அப்படிங்கிறது. தெளிவான முடிவு எடுப்பீங்க. வேலை ரீதியாக நல்ல ஒரு முடிவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. வேலையில் ஏதாவது பிரச்சனைகள், குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன அழுத்தங்கள், மனசார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் இருக்காது. ஏன்னா குரு பார்வையே ஒன்றே போதும் உங்களுக்கு. குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. சொந்த பந்தங்களில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த டைமில். ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் உண்டு. வேலை ரீதியாக ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அது எந்த வயசு வரைக்கும் சொல்லலாம். ஃபுல்லாகவே 60, 65, 70 வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த ஃப்ரெஷர்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக உண்டு. ஏன்னா குரு பார்வை சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒன்று மட்டும், திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. இப்போ திருமணம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தடையாகவே இருக்கும். ஏன் தடையாக இருக்குது? குரு உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 மறைஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாக்கா வக்கரமாக இருக்கும். இந்த 2 இருக்கு இல்லையா, வக்கரமாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அதே ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது காலகாலத்தோட திருமணம் ஆயிரும். வயசோட 24, 25 அப்படிலாம் திருமணம் முடிஞ்சிடும். ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து தான் திருமண ரீதியாக நிறைய மன உளைச்சல்களை கொடுத்து எந்த வரணும் செட் ஆகாமல் இது மாதிரி கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சரியில்லை. குரு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது அதை. ஏன்னா அந்த ராசிக்கு குரு நல்லது செய்யாது. அவர் வக்கரமாக இருக்கிறது, 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறது அதெல்லாம் சிறப்புன்னு எடுத்துக்கலாம்.
அது இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்தை வச்சு அந்த நட்சத்திராதிபதி கொடுத்த இடம், அதாவது அந்த வீடு கொடுத்த கிரகம், நட்சத்திரம் கொடுத்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல இந்த குரு பகவான் இருக்கோ அந்த நட்சத்திராதிபதி வலுவை பொறுத்து உங்களுக்கு நன்மை செய்யும். இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது வரும்போது உங்களுக்கு இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் அதை வச்சு தான் நிறைய பேருக்கு தடையா இருக்கு அப்படின்னாக்கா குரு வந்து உங்க ஜாதகத்துல மறைஞ்சிருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடிய டைம்ல இப்போ குரு பார்வை இருக்கு அப்படின்னாக்கா இப்ப திருமண ரீதியா எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். இப்ப தடையாவே இருந்தது இல்லையா இது வரைக்கும், இந்த மாசத்துல தடைகள் விலகும். திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை, குடும்பத்துல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னாக்கா அந்த குழப்பங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க இப்போதைக்கு. அதாவது குடும்பத்துல ஒரு சில முடிவுகள் எடுப்பீங்க. ஒரு சிலது வந்து வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை பிளாட் வாங்கிறதுக்கு, அதாவது மனை வாங்கிறதுக்கு, இல்லை வண்டி வாகன சேர்க்கைக்கு, இல்லை குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு முடிவு எடுப்பீங்க இல்லையா இந்த டைம்ல உங்களுடைய வருமானத்தை வச்சு. அது எல்லாமே வெற்றிகரமாக முடியும் இந்த காலகட்டங்களில். சனி 6ஆம் இடத்துல மறையிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. சுப கடன்கள் வந்து அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ வீட்டு கட்டுறதுக்காகவோ இல்லை வந்து வண்டி வாகன சேர்க்கைக்காகவோ, படிப்புக்காக, பசங்க படிப்புக்காக, இது மாதிரி சுப கடன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சுய சம்பாத்திய சொத்து அப்படி இல்லைனாக்கா பூர்வீக சொத்துல ஒரு சில பேருக்கு பிரச்சனை வரும். ஏன்னா 5 கூடைய கிரகம் 6ஆம் இடத்துல மறையிறது. இது ஒன்று. பசங்க மூலயமா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய வாரிசுகள் வீட்டில் இருக்காங்கனாக்கா வாக்குவாதங்களை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. அவங்க என்ன பேசினாலும் பேசிட்டு போயிட்டோம் உங்களுடைய வாரிசுகள். இல்லை நீங்கள் வந்து படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க, இல்லை வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க, அப்பா அம்மாவுக்கு கூட வாக்குவாதங்கள் அதிகமாக வரும். இது வந்து மன அழுத்தம் மூலமா வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா சனி வக்கரமா இருக்கு 1, 5 குடையவன் 6ஆம் இடத்துல வலுவிழந்து இருக்கிறது. அதாவது 6ஆம் இடத்துல மறையக்கூடாது. மறைஞ்சிச்சுனாக்கா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வீட்டில் வந்துட்டே இருக்கும். அப்பா அம்மாவுக்கு பசங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். இது வந்து நீங்க முடிஞ்ச அளவு தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பேருக்கு வாக்குவாதங்கள் வரலாம். ஏன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 2, 7 கூடைய கிரகம் செவ்வாய் மறைவு ஸ்தானத்துல இருக்கு. மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வர்றது கொஞ்சம் சகஜம்தான் ஒரு சில விஷயங்கள்ல. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சம்மந்தப்பட்டது மங்களகாரகன் சொல்லக்கூடிய கிரகம், பூமி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வரலாம். பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். மறையிறதுனாக்கா இவரோட, அதாவது இது நன்மை செய்யாத கிரகம், நியூட்ரல் தான். இந்த செவ்வாய் பகவான் நியூட்ரல் தான். 12ல் நல்லது தான் செய்யும். யோகம் செய்யக்கூடிய வீடு அது உங்களுக்கு. அந்த வீட்டதிபதியோட நிலவரத்தை வச்சு சொல்லலாம். ஏன்னா அந்த வீட்டதிபதி செவ்வாய்க்கு 11ல். அப்போ பூமி சார்ந்து நிறைய லாபத்தை பார்க்கலாம். பூமி சார்ந்து வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இப்போ இடம் வாங்கணும் அப்படின்னாக்கா இப்போ ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு. பொதுவாகவே தொழில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். துளாராசிக்கு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறாங்க இல்லையா மாச சம்பளத்தில், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம். அது சார்ந்து படிக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. பொதுவாகவே நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த துளாராசிக்கும் துலா லக்னக்காரர்களுக்கும் பொதுவாக எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நேரங்களில் ஏற்படும். கடன் அமைப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். இப்போ கடன் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் வாங்குங்க. பெருசாக கடன் வாங்கி கடனில் சிக்க வேண்டாம் துளாராசியில் இருக்கக்கூடிய நபர்கள். நன்றி.